ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இஆர்சி பார்க்க போகிறோம். எய்தர் ஆர் இந்த சாய்ஸில் தான் இருக்கும். ஒரு இஆர்சிக்கு 8 மார்க்கு. இது டோட்டலாக போயம் இருக்கு இல்லையா, போயம்ல இதுதான் வருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுனிக் கண்டில் 2 கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 1 மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க இது 1 போதும். இது நீங்கள் அட்டன் பண்ணணும்னா டோட்டலாக 9 லெசன் கொடுத்துருக்காங்க, 19 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 படிக்கணும். இந்த 4 லெசனில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 இஆர்சி இருக்குது. நீங்கள் சப்போஸ் இந்த ரோமன் நம்பர் இது இருக்குது பார்த்திங்களா, ரோமன் நம்பர் 3 எஸ்ஏ இது நீங்கள் படிக்கலைன்னா இந்த 11 இஆர்சி இருக்குது இல்லையா, இதை நீங்கள் படிச்சிங்கனாலே 15 மார்க்குக்கு இதை வச்சே நீங்கள் எஸ்ஏ எழுதலாம். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த போயமோட எஸ்ஏ படிக்காதவங்க இந்த இஆர்சியை மட்டும் படித்து இஆர்சி அப்படியே எஸ்ஏவாக மாற்றி எழுத கற்றுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்கு ப்ளஸ் 15 மார்க்கு உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் இதை நடத்த போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஆர்சி அந்த அதுனிக் காவிய கண்டு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 4 லெசன் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து உருது பற்றி பார்ப்போம். இதோ இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஊர்ஜா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. இந்த வார்த்தையை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் லைனுக்கு மீனிங், இந்த லைனுக்கான மீனிங் தான் இங்கே இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் போயிடுறேன். இந்த லைன் இந்த ஒரு வார்த்தையை அடையாளமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இது யார் எழுதுனா, பாரதேந்து ஹரிச்சந்திர அவர் எழுதியிருக்காரு. பிரேம் மாதுரின்ற கவிதையிலேருந்து இதை எடுத்திருக்காங்க. ஸோ இதை எழுதினது பாரதேந்து ஹரிச்சந்திர அவர் எழுதியிருக்காரு. லெசன் பேர் பிரேம் மாதுரி. சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா பாரதேந்து கிருஷ்ணாக்கி பக்தத்தை, இவர் யாருடைய பக்தராக இருக்காருன்னா கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய பக்தராக இருக்கார். ஓகேவா? ஸோ வே கிருஷ்ணா கோ சோடுக்கர் அவர் கிருஷ்ணரை விட்டுட்டு கிசி தூசரே தேவ்கோ மற்றொரு கடவுளை மான்தே நஹி நம்ப மாட்டார். ஓகேவா? கிருஷ்ணரை விட்டுட்டு வேறு யாரையும் நம்ப மாட்டார். அப்படி கிருஷ்ண பக்திக்கோ தன்னுடைய கிருஷ்ண பக்தியை கவினே இஸ் பதுமே வியக்து கியாஹே, தன்னுடைய கிருஷ்ணர் பக்தியை அவர் இந்த கவிதை மூலமாக வியக்தி இருக்காரு, அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காராம். கோபிகாயன்னா ஒரு தளப்பட்ட பெண்கள் குழுவினர்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். கோபிகாயன் உத்தவ்சே ககுனே லகின், அதாவது உத்தவ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஹே உத்தவ், ஹம் லோகோன் கா ஏக் ஹி மன் ஹே, எங்களுக்கு அதாவது எங்கள் மக்களுக்கு எங்களுக்கு ஏக் ஹி மன் ஹே ஒரே மனசு தான் இருக்குது. எதி சப்போஸ் ஹமாரி அனேக் மன் ஹோதே, எங்களுக்கு நிறைய மனசு இருந்தது அப்படின்னா தோ அச்சா ஹோதா, அதே நல்லா இருந்திருக்கும். தப் அப்போது ஹம் ஏக் மன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கோ தேதிங், அப்போ எங்களோட ஒரு மனசை கிருஷ்ணருக்கு கொடுத்துருவோம். ஏக் மன் யோக் வித்யாக்கோ தேதிங், ஒரு மனசை யோக வித்யா இருக்கு இல்லையா அதுக்கு கொடுத்துருவோம். ஏக் மன் கரேல் காமௌண்ட் மே லகா ரஹதா, ஓகே, ஒரு மனசை வீட்டு வேலைகளுக்காக வச்சுருப்போம். தூசரா மன் இன்னொரு மனசை நிராக பிரம்மக்கே தியான்மே லகு ரகுதா, அதாவது உயிரில்லாத பிரம்மணர்கள் இருக்காங்களே பிராமணர்கள் அவங்களுக்காக வச்சுருப்போம் அப்படின்றாங்க. ஸோ இதுவரை என்ன சொல்லியிருக்காங்க, கோபிகாயின் உத்தவ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஒரே ஒரு மனசு தான் இருக்குது, எங்களுக்கு நிறைய மனசு இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மனசு கிருஷ்ணருக்காகவும் இன்னொரு மனசை யோக கலைகளுக்காகவும் இன்னொரு மனசை வீட்டு வேலை செய்கிறதுக்காகவும் அண்ட் மற்றொரு மனசை உயிரில்லாத பிராமணர்கள் இருக்காங்களே அவங்களுக்காகவும் நாங்கள் செலவழிச்சிருப்போம். லோக் சச்சா சோடுக்கர், அதாவது உலக நாணம் சொல்லுவாங்கள்ல, லோக் சச்சானா உலக நாணம் இருக்குல்லையே அதெல்லாம் விட்டுட்டு ஏக் மன்சே ஒரு மனதாக ஹம் கிருஷ்ணமய் ஹோஜாதே, நாங்கள் கிருஷ்ணமயமாக மாறியிருக்கோம், கிருஷ்ண பக்தராக மாறியிருப்போம் அப்படின்றாங்க. ஓகேவா? லேக்கின் ஆனால் ஹம் விவசாய, ஆனால் நாங்கள் அதாவது துர்பாக்கியசாலி, ஹமாரே ஏக் ஹி மன் ஹே, எங்களுக்கு ஒரு மனசு தான் இருக்குது. அவர் உஸ்மே ஸ்ரீ கிருஷ்ணக்கா, அதில் கூட கிருஷ்ணர் இருக்கார்லே அவருடைய மனோகர் அழகான உருவம் தான் பசா ஹூவாக நிரம்பி இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரே ஒரு மனசு தான் இருக்குது, அதுலேயும் கிருஷ்ணருடைய உருவம் தான் நிரம்பி இருக்குது. இஸ்லியே அதனால் ஹம் நா ஜப் கர் சக்தி ஹே, எங்களால் ஜபம் கூட பண்ண முடியல. அவர் நா ஆன்கேன் மூந்துக்கர் யோகர் சக்தி ஹே, நான் ஆன்கேன் மூந்துக்கர்னா கண்களை மூடி யோகக்கர் சக்தி ஹே, யோகம் கூட பண்ண முடியல, அதை கண்களை மூடி பிரார்த்தனை கூட பண்ண முடியல, ஜபம் கூட பண்ண முடியல அப்படின்றாரு. ஏன்னா கிருஷ்ணருடைய உருவம் இருக்கு இல்லையா, அழகான உருவம் மனசில் நிறைஞ்சிருக்கான். ஹமாரே பாஸ் ஏக் ஹி மன் தான், எங்ககிட்ட ஒரு மனசு தான் இருந்துச்சு. அண்ட் உஸ் ஏக் மன் கோபி, அந்த ஒரு மனசை கூட கிருஷ்ண சுரா லேகையே, இந்த கிருஷ்ணர் திருடிட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க. கிருஷ்ணரை எவ்வளோ அழகாக பாராட்டுற மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த சுர்தாஸ்கே பதோன்மே, சுர்தாஸ் இருக்கார்லேயே அவருடைய செயல்களில் பார்த்தீங்கன்னா ஜோ மாதுரிய ஹே, என்ன மாதிரி ஒரு இனிமை இருக்குமோ வஹீஸ் பத்மே பி ஹே, அது இந்த மாதிரி செய்யுள்லேயும் இருக்குதான். சுர்தாஸையோட செய்யுளில் என்ன மாதிரி மாதுரியம் இருக்குமோ, அதாவது இனிமை இருக்குமோ அதே இனிமை இதுலேயும் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாத்ரி பாஷா, அதுலேருந்து இஆர்சி இது
ஸோ இது எழுதுனதும் பார்த்தீங்கன்னா பாரதியேந்து ஹரிச்சந்திர தான் எழுதியிருக்காரு. இது பேர் பார்த்தீங்கன்னா மாத்ருபாஷா பிரேம் இந்த கவிதையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ்ஏ படிக்க முடியாதவங்க இதை படிச்சுட்டு இதையே எஸ்ஏக்கு ஃபுல்லாக எழுதினீங்கன்னா ஒரு 10 மார்க்காவது நீங்கள் வாங்கிடலாம். இஆர்சி மட்டுமாவது படிச்சுக்கோங்க. பாரதேந்துவோடைய விஸ்வாஸ் அதாவது நம்பிக்கை என்னென்னா மாத்ருபாஷிக்கே விகாசே. மாத்ருபாஷானா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய தாய்மொழியோடைய வளர்ச்சி மூலமாக தான் வியக்தியோ ஒரு தேசக்கோ, வியக்தினா ஒரு பர்சனையும் தேசத்தையும் விகாஸ் ஹோத்தாகே வளர்ச்சி பெற முடியும். அதாவது வந்து தாய்மொழி வளர்ச்சி அடைந்தால்தான் ஒரு தேசமோ ஒரு தனிநபரோ வளர்ச்சி பெற முடியுன்றார். யஹி பாவ் இன் தோஹமே ஜல்கத்தாகே. இந்த எமோஷனை தான் இந்த தோகையில் ஜல்கத்தாகே எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எஸ்ஏ படித்தவங்க இஆர்சி படிக்கலைன்னா இந்த பேராகிராஃப் 1 பேஜ் நம்பர் 13 இருக்கிறது தான் இந்த எஸ்ஏலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பாஷாக்கே உன்னித்கே காரன் நம்மளுடைய மொழி இருக்கு இல்லையா, மொழியுடைய வளர்ச்சியோட காரணத்தால் தான் ஹம் ஹர் க்ஷேத்திரமே உன்னித் கர் சக்தே ஹே, நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் உன்னித் கர் சக்தே ஹே வளர்ச்சி அடைய முடியும். ஸோ அப்படி பாஷாக்கே உன்னித்கே காரன், நம்ம உன்னித்தனா வளர்ச்சி, ஓகேவா, க்ரோத்து. ஸோ நம்மளுடைய மொழியுடைய வளர்ச்சி காரணமாக தான் ஹம் ஹர் க்ஷேத்திரமே நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் உன்னித் கர் சக்தே ஹே வளர்ச்சி அடைய முடியும். அப்படி பாஷாக்கு பூரண ஞான் நா ஹோனா ஏக் தோஷே. நம்மளுடைய பாஷையுடைய பூரண ஞான் அதாவது பூரணமான ஞானம் இல்லைனா ஏக் தோஷே, அது ஒரு குற்றம். எகு காண்டே கீ தர, இது வந்து பார்த்திங்கன்னா காண்டேனா முள்ளு மாதிரி ஹமர் தில்கோ நம்மளுடைய இதயத்தை ஜுபுத்தா ரஹேகா குத்திட்டே இருக்கும். அதாவது நம்மளோட மொழி திறமைன்றது இல்லைனா நமக்கு எப்படி இருக்குன்னா எகு காண்டே கீ தர ஒரு முள்ளு மாதிரி ஹமர தில்கோ நம்மளுடைய இதயத்தை சுபுத்தா ரஹேகா குத்திக்கிட்டே இருக்கும். இப்போ பாரு, அங்கிரேசி பட்னேசே கொய் காரிய குஷல் ஹோ சக்தா ஹே. ஸோ ஆங்கிரேசி அதை இங்கிலீஷ் படிக்கிறது மூலமாக கொய் காரிய ஒரு சில வேலைகள் குஷல் ஹோ சக்தா ஹே ஒரு இனிமையாக அதாவது ஸ்மார்ட்டாக முடிக்க முடியும். फिर भी இருந்தாலும் உசை எதி அப்படி பாஷா கா ஞான் நா ஹோ, ஆனால் நம்மளுடைய மொழி அறிவு தாய்மொழி அறிவு இல்லைன்னா வகு துச்சு ஹீ ரஹேகா, அது துச்சமாக தான் இருக்கும், ஓகேவா, இழிவாக தான் இருக்கும். லோக் உஸ்கா திரஸ்கர் ஹீ கரேங்கே, மக்களை வந்து அவங்கள வெறுக்க தான் செய்வாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது இருந்தது, தாய்மொழியோட இது திறன் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா லோக் உஸ்கா அவங்கள திரஸ்கர் ஹீ கரேங்கே, அதாவது வந்து இழிவு தான் படுத்துவாங்க, வெறுக்க தான் செய்வாங்க. பாரதேந்துஜி ஹிந்திக்கே விகாஸ்மே அவர் என்ன பண்ணார்னா ஹிந்தியோடைய வளர்ச்சிக்காக பாரத் கா விகாஸ் தேக்கா, ஹிந்தியோடைய வளர்ச்சியை தான் இந்தியாவுடைய வளர்ச்சியாக தேக்கா பார்த்தார், ஓகேவா. ஹிந்திக்கே விகாஸ்மே ஹிந்தியோட வளர்ச்சியில் தான் பாரத் கா விகாஸ் தேக்கா இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்தார். காந்திஜினே பாத் இஸ் பர் ஜோர் தியா, காந்திஜிக்கு அப்புறம் இவர் தான் இதுக்கு மேலே ஜோர் தியானா வலுப்படுத்தினார் அப்படின்னு அர்த்தம். தப் ஜாக்கர் பாரத் ஆசாத் ஹுவா, அப்போ தான் வந்து இந்தியா வந்து ஆசாத் ஹுவா ஃப்ரீடம் பெற்றது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பாரத் மேன்ற ஒரு வார்த்தை வந்தால் இதை எழுதணும். இது சேமு, இதுவும் சேமு, ஓகேவா. இப்போ வியக்கியா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க வார்த்தையை இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹமாரே பாரத் மே விபின் பாஷாயான் போலி ஜாத்திகே, நம்மளுடைய இந்தியாவில் விபின் பாஷாயான் பலதரப்பட்ட மொழிகள் போலி ஜாத்திகே பேசப்படுது. இஸ்லியே கையே உபதிரவ் ஹோத்தே, அதெல்லாம் நிறைய உபதிரவ் ஏற்படுது, தொல்லை ஏற்படுது. எகு தேஷ் ஏக் ஹோக்கர் பி, ஆனால் இந்த நாடு ஒன்றா இருந்து கூட, அதாவது ஒன்றா இருந்து கூட ஆனால் திக்காயப்படுத்தாகே பலவிதமாக காட்டப்படுது. நாடு ஒன்றுனாலும் பலவிதமாக காட்டப்படுது, ஓகேவா. மல்டிபிள் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. எகு தேஷ் ஏக் ஹோக்கர் பி, ஒரு நாடு வந்து ஒன்றா இருந்தாலும் அநேக் திக்காயப்படுத்தாகே பலவிதமாக காட்டப்படுது. விபின்தாக்கோ தியாகக்கஸ், விபின்தானா என்ன எடுத்தோம்னா வேற்றுமை இருக்குல்லையே அதை தியாகம் பண்ணிட்டு ஏக்தா லானி சாயே ஒற்றுமை நிலைப்படுத்தணும். இஸ்கேலியே ஏக்கி உப்பாய் ஹே, ஸோ அதுக்கு வந்து ஏக்கி உப்பாய் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. சப் லோக் ஹிந்தி சீக்கேன், எல்லா மக்களும் ஹிந்தி கற்றுக்கணும், போலேன் பேசணும். தோ தென் விபின்தா மிட் ஜாயேகே, விபின்தானா வேற்றுமை இருக்கு இல்லையா அது மிட் ஜாயேகே அது அழிஞ்சு போயிடும். அவர் ஏக்தா காயம் ரஹேகி, ஏக்தானா ஒற்றுமை, காயம் ரஹேகினா வலுப்படுத்தப்படும், ஒற்றுமை மேலோங்கும்னு அர்த்தம். हे मेरे भाइयों, हे எங்களுடைய பிரதர்ஸ், தும் லோக் ஹிந்திக்கே உன்னித் கேலியே காம் கரோ. ஸோ நீங்கள் எல்லாமே தும் லோக் நீங்கள் எல்லாம் ஹிந்திக்கும் உன்னித் கேலி ஹிந்தியோட வளர்ச்சிக்காக காம் கரோ வேலை செய்யுங்க அப்படின்றாங்க. இதுவும் வந்து சேம் தான், ஓகேவா. இது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மொத்தம் 11 இருக்குது. 11ம் படிச்சிங்கன்னா தான் உங்களால் அந்த எஸ்ஏ எழுத முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்வதேஷ் பிரேம் இருக்குது, பேஜ் நம்பர் 16 இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. இதில் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தையை பார்த்துக்கிட்டு இது எதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஷோபித் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு, ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்வதேஷ் பிரேமில் எடுத்திருக்காங்க. இதை எழுதின பார்த்திங்கன்னா ராம் நரேஷ் திரிபாதி, ஓகேவா. கவி பாரத் கா குணகான் கர்த்தே ஹே, கவி வந்து இந்தியாவை வந்து குணகான் கர்த்தே ஹே அதான் பாராட்டுறாரு, ப்ரைஸ் பண்ணுறாரு. ஹமாரி பூர்வஜன் கி மஹிமா கா
நம்முடைய மூதாதையர்களோட மகிமைகளை வர்ணன் கர்த்தே ஹுயே வர்ணிச்சுக்கிட்டே பங்க்தியான் லிக்தே இந்த பேசேஜை எழுதியிருக்காராம். ஸோ என்ன பண்ணுறாரு, இந்தியாவை குணகான் கர்த்தேஹே பாராட்டுறாரு, ஓகேவா, ப்ரைஸ் பண்ணுறாரு. பூர்வஜோன்கி மகிமாக்கா வர்ணன் கர்த்தேஹே, பூர்வஜோன்னா முன்னோர்களுடைய மகிமைகளை என்ன பண்ணுறாங்கன்னா வர்ணிக்கிறாரு. ஸோ கவி என்ன சொல்கிறாருன்னா, பாரத் ஹமாரி பூர்வஜோன்கா த்வீய தேசிய, இந்தியான்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஃபஸ்ட்டு தேசம், பிரைமரி தேசம். है ओके इस देश का मस्तक हिमालय रूपी मुकुट से अलंकरित है. இந்த தேசம் இருக்கு இல்லையா, அது ஹிமாலயா இருக்கு இல்லையா, ஹிமாலய முக்குடத்துலேருந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. हमारे पूर्वजों ने कई युद्ध जीते, நம்முடைய முன்னோர்கள் கை யுத்த ஜீத்தே நிறைய யுத்தங்களை ஜெயிச்சிருக்காங்க. தப் அப்போது ஜெய் ஜெய் கார்கோ ஜோ துவானி உட்டே, ஜெய் ஜெயின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி சவுண்டு வந்துடும், துவனி அப்படின்னா சவுண்டு, ஜெயினா வெற்றின்ற சவுண்டு, உட்டே எழுந்தது. அபபி குஞ்சு ரகிகை, அது இப்போ கூட எதிரொலிச்சுட்டே இருக்குது. அபபி இப்போ கூட குஞ்சு ரகிகை எதிரொலிச்சுட்டே இருக்குது. हमारे पूर्वजों की महिमा बड़ी थी, நம்மளுடைய முன்னோர்களுடைய மகிமைகள் படி பெருசு ஏராளம். ஹிமாலயா இஸ்கா சாட்சி ஹே, ஹிமாலயம் இதுக்கு சாட்சி. இஸ் படே தேஷ் மே ஓகே, இந்த பெரிய நாட்டில் புராணி சமயமே பழங்காலகட்டத்தில் கை விமான் உத்ரா கருத்தே, பழைய விமானங்கள், அது ஏரோப்ளேன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி உத்ரா கருத்தே பழைய விமானங்கள் எடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ இது பாரத்கா குணகான் ஹே, பாரத்தை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சச்முச் ஹமாரே பூர்வஜ் மகான் தே, உண்மையாகவே நம்மளுடைய பூர்வர்கள் இருக்காங்களே, முன்னோர்கள் அவங்களாம் மகான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இது சேமு. இந்த லைன் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா விஸ்வத், ஓகேவா, விஸ்வத் ரேகா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பூமத்திய ரேகாமே, பூமத்திய ரேகா இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் பட்னைவாள தேசமே. ஸோ பூமத் ரேகா படக்கூடிய திசைகளில் பார்த்தீங்கன்னா கர்மி ஜியாதா படுத்திகே, சூடு அதிகமாக இருக்குமா, ஒரு ஹீட்டாக இருக்குமா. பூமத்திய ரேகையில் பூமத்திய ரேகை படக்கூடிய தேசத்தில் என்ன ஆகும்னா கர்மி ஜியாதா படுத்திகே, கர்மி சூடு அதிகமாக இருக்குமா. வஹாங்கி லோக், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா ஹான்ஃபத்தே அப்படின்னா மூச்சு திணறி, ஓகே, மூச்சிறைச்சி ஜீவன் யாப்பன் கருத்திகே, டயர்டாகி வாழ்ந்துட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது சூடு அதிகமாக இருக்கிறதால மூச்சரிச்சு ஜீவன் யாப்பன் கருத்திகே, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. வே அப்படி பாத்ரி பூமிக்கோ சாத்திகே, ஆனால் அவங்களும் தன்னோட மதர் லேண்ட் இருக்கு இல்லையா அதைத்தான் லவ் பண்ணுறாங்க. துருவ பிரதேசம் இருக்கு இல்லையா, அதாவது கோல்டாக இருக்கக்கூடிய காண்டினென்ட்ஸ் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபு ஜமி ரகுத்திகே, பர்ஃப்னா அந்த பனி இருக்கு இல்லையா அது நிரம்பி இருக்குது, பனி நிறைஞ்சிருக்கு. வஹா அந்தேரா சாயா ரகுதாகி, அங்கே கூட இருள் சூழ்ந்துதான் இருக்குது. அந்தேரானா இருளால், சாயா ரகுதாகி சூழ்ந்திருக்கு. வஹாங்கி லோக், அங்கே இருக்கக்கூடிய மக்களும் காண்பத்தே கஷ்டப்பட்டு ஜீவன் பித்தாத்தே வாழ்க்கையை கழிக்கிறாங்க. வே அவங்க கூட அப்படி ஜன்ம பூமிசே பியார் கருத்திகே, தான் பிறந்த நாட்டை தான் லவ் பண்ணுறாங்க. வே அப்படி மாத்ரு பூமிக்கேலியே ஜான்பி தேத்தே, அவங்க தன்னுடைய மாத்ரு பூமி அதாவது தாய் லேண்டுக்காக ஜான்பி தேத்தே உயிரை கூட கொடுக்குறாங்க. ஸோ கவி பூछता है, கவி கேட்குறாரு, हमारा देश का जलवायु सुहाना है, நம்ம சுவாசிக்கக்கூடிய ஜல்வாயு காற்று இருக்கு இல்லையா, சுஹானா ஹே, அது அழகானதுன்னு சொல்கிறாங்க. हमारा जीवन सुखमय है, நம்மளுடைய லைஃப் நல்லது, அழகானது, சுக்மைனா ஹாப்பியானது. ஓகே. फिर भी हमारे युवकों में, ஆனாலுமே நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தேசபக்தி கம் மாத்திரமே பாயி ஜாத்தி ஹே, ஆனால் நம்மளுடைய யங்ஸ்டர்கிட்ட தேசபக்தி கம்மியான அளவில் தான் இருக்குது. யஹ் கியூ, இது ஏன் அப்படின்னு கேட்டு முடிக்கிறார். இதுக்கு அடுத்து ஸ்வதேஷ் பிரேமில் தேர்டு ஒன்று, இது ரெண்டும் சேமு. ஸோ இது நிர்பை ஸ்வாகத் அப்படின்ற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிக்கண்டு தான். கவி பாரத் கே யுவகோன்ஸே கவுத்தே, கவி இந்திய யங்ஸ்டர் கிட்ட சொல்கிறாரு, தும் நிடர் ஹோக்கர் அப்படின்னா பயம் இல்லாமல் மிருத்யுக்கா சாம்னா கரோ, மரணத்தை ஃபேஸ் பண்ணுங்கள். மிருத்யுக்கா சாம்னா கரோனா மரணத்தை ஃபேஸ் பண்ணுங்கள். மிருத்யு ஜீவன் கா ஆரம் கிரகு, மிருத்யு மரணம் தான் வாழ்க்கைக்கான ஆரம் கிரகு, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வீடு, வாழ்க்கையில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வீடு. வஹா சப்கோ ஆரம் மில்தாஹே, அங்கே எல்லாருக்குமே அங்கே சப்கோ எல்லோருக்கும் ஆரம் மில்தாஹே, ரெஸ்ட்டு கிடைக்குது. ஜீவ் வஹா தோடி தேர், ஜீவ்னா லைஃப் இருக்கு இல்லையா, உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அது வஹா தோடி தேர் அங்கே கொஞ்ச நேரம், ஆரம் கற்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதாவது ஜீவராசிகள் எல்லாமே அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நயா ஜீவன் பாக்கர் லவுட்டாகே, புதிய வாழ்க்கையை பெற்று வராங்க. மிருத்யு ஏக் நதி ஹே, மரணம் ஒரு நதி. ஜீவ் ஸ்ட்ரம் கர்ணிக்கே பாத், ஜீவ் ஸ்ட்ரம்னா உயிரினங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண பிறகு, ஜீவ்னா ஜீவன்கள். ஸோ ஸ்ட்ரம் கர்ணிக்கே பாத் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்ட பிறகு உஸ் நதிமே நஹாத்தாகே, அந்த நதியில் குளிக்கிறாங்க. புராணே ஷரீர்கோ வஹான் சோடுக்கர், புராணே ஷரீர் பழைய உடம்பு அங்கே விட்டுட்டு நயா ஷரீர் பாக்கர் புது உடம்பு பெற்று ஜீவ் உயிரினங்கள் வஹாசே லவுட்டாகே அங்கேருந்து ரிட்டர்ன் வராங்க அப்படின்றாங்க. ஓகே. இது நம்ம ஏற்கனவே படித்த விசேஷாவே எழுதிக்கோங்க, அவ்வளோதான்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விப்ளப் காயனில் மாதா கி சாத்தி அப்படின்ற ஒரு லைன் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எழுதினது யாருன்னா பாலகிருஷ்ண சர்மான்றவர் எழுதியிருக்காரு. ஓகேவா, இது பேர் விப்ளப் காயன் அப்படின்ற ஒரு கவிதையிலேருந்து எடுத்திருக்காங்க. கவி பூரி சன்சாருக்கோ பதல் டால்னா சாகுத்திகே. ஸோ வந்து கவி என்ன பண்ணுறாருன்னா ஃபுல் உலகத்தையும் பதல் டால்னா சாகுத்திகே மாற்ற நினைக்கிறாரு. நயா சன்சார் பனனா சாகுத்திகே புது உலகத்தை உருவாக்க நினைக்கிறாரு. உன்கா யஹி விச்சார் இஸ் பத்மே ஜககதாஹே. அவர் இந்த கருத்து தான் இந்த கவிதையில் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகத்தை மாற்ற நினைக்கிறாரு, புது உலகம் உருவாக்க நினைக்கிறார். ஓகேவா, இவருக்கு இன்னொரு பேர் வந்து நவீன். நவீன்ஜி கவியோன் சே கவிதை. கவியோன்னா கவிதைகளை படிக்கிறவங்க. ஓகேவா, ரீடர்ஸ் ஆஃப் அ போயம் தான் கவியோன். ஐசே கவிதா லிக்கோ, இந்த மாதிரி கவிதைகள் எழுதுங்க. ஜிஸ்ஸே சன்சார் பதல் ஜாயே, எது மூலமாக உலகம் மாறுமோ. ஸோ அந்த மாதிரி கவிதை எழுதுமா. ஜிஸ்ஸே எது மூலமாக சன்சார் பதல் ஜாயே உலகம் மாறுமோ அந்த கவிதை எழுதுமா. மாதா கா தூத் விஷம் ஹோ ஜாயே, அம்மாவுடைய பால் விஷமாக ஆகும். ஆண்கேன்சே கருணா மீட்டே, கண்களில் கருணை அழிந்து போகும். வஹா குரோத் ஆ பைட்டே, அந்த கண்களில் குரோதம் வந்து உட்காரும். குரோதனா கோவம் வந்து உட்காரும். விஷ் ஸ்பீக்கர் பால்னே வாலா பச்சா, விஷத்தை கொடுத்து வளர்க்கப்படுற குழந்தை. விஷ் ஸ்பீக்கர் அப்படின்னா விஷத்தை ஊட்டி பல்னே வாலா பச்சா வளர்க்கக்கூடிய குழந்தை. புராயோன் கோ சுனௌத்தி தேகா. புராயோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெட்ட விஷயங்களை சுனௌத்தி தேகா, அது வந்து கெட்ட விஷயங்களை வெறுக்கணும், அப்போஸ் பண்ணணும். அதாவது வந்து விஷம் கொடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தை கூட ஒரு தீமையை அப்போஸ் பண்ணணுமா, தீமையை எதிர்க்கணுமா, அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதணுமா. தயாளு வியக்தினா ஒரு குட் பர்சன். அவன் அநியாயோன் பேர் அநியாயம்னா கெட்டவர்கள் இருக்காங்கல்ல, கெட்டவங்க மேலே தயா கருணையை தான் காட்டுவான். ஸோ ஒரு நல்ல பர்சன், அதாவது கருணை இருக்க ஒரு பர்சன் தீயவர்கள் மேலே, அதாவது அநியாயோன் அப்படின்னா தீயவர்கள் மேலே கூட தயா கருணை தான் காட்டுவான். மாத்திர குரோதி, வெறும் கோவம் இருக்கவன் இல்லையா, தீயவன் இருக்கான்ல அவன் மட்டும்தான். அநியாயன்கோ மட்டியாமேட் கரேகா, அநியாயர்கள் இருக்காங்களா தீயர்களை மட்டியாமேட் கரேகா அழிப்பான் அப்படின்றாங்க. அதாவது நல்லவன் வந்து தீயவன் மேலே இறக்கம் காட்டுவானா, ஆனால் கெட்டவன் தான் தீயவனை அழிப்பானா. ஸோ அப்படி என்ன சொல்லிருக்காருன்னா ஐசே கவிதை அளிக்கும், அந்த மாதிரி கவிதைகளை எழுதுங்க. ஜிஸ்ஸே புராயிங்கோ தேக்கர் கபர்னே வாலா காயர், யார் வந்து கெட்டதை பார்த்துக்கிட்டு பயந்து போகக்கூடிய கோலை. கபர்னே வாலா காயர்னா பயந்து போகக்கூடிய கோலை தூர் ஹோஜாயன், தூர போயிடும். ஓகேவா, ரூதிவாத் பூரி தர நஷ்டு ஹோஜாய். ரூதிவாத்னா பழமைவாதம் இருக்குல்லையே, அது ஃபுல்லாக அழிஞ்சு போயிடணும். நஷ்டு ஹோஜாயினா அழிஞ்சு போயிடணும். அந்த விஸ்வாசன் மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஷீலா டூட் ஜாய், தூளாக உடஞ்சி போகணும். மூட நம்பிக்கை அழிஞ்சு போகணும். அப்புறம் வந்து பழைய இது இருக்கு இல்லையா, புராணி ரூதிவாத் அப்படின்னா பழங்கால சிந்தனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் அழிஞ்சு போகணுமா. ஸோ கவி புராயுன்கோ ஜலாக்கர். ஸோ கவி என்ன சொல்லிருக்காருன்னா புராயுன்கோ ஜலாக்கர், கெட்டது எல்லாத்தையும் அழிச்சு பலாயிக்கே ஸ்தாபனா கர்னா சாகித்தேன், நல்லதுக்கு வந்து ஸ்தாபனம் கொடுக்க நினைக்கிறார், பொசிஷன் கொடுக்க நினைக்கிறார். ரூதிவாதுக்கோ மிட்டாக்கர், பழங்கால சிந்தனைகள் அழிச்சு பழமைவாதத்தை அழிச்சு நயே பெண்கோ ரோப்னா சாகித்தே, புது சிந்தனையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறார். நியமோர் அப்னியமோன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இதை எழுதணும். சந்தர்ப்பம் எல்லாமே சேமு. ஸோ ஐசே கவி வந்து கவியோன்கிட்ட சொல்கிறாரு, எங்கள் சன்சார் நியம் ஒரு உப்பு நியமோன் சே பந்துமேகே. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நியம்னா ரூல்ஸு, உப்பு நியமம்னா அசிஸ்டன்ட் ரூல்ஸு, அதனால தான் வந்து அதுக்கு நடுவில் பந்தன் இருக்கான். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா தும் ஐசே கவிதை சுனாவோன், இந்த மாதிரி கவிதைகளை கேளு. ஜிஸ்ஸே யஹ் பந்தன் டுக்குதே ஹோஜாயே, ரூல்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் ரூல்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பந்தன் இருக்கு இல்லையா, பந்தம் அது டூட்டே ஹோஜாயே உடஞ்சி போயிடணுமா. பகவான் கி வீணா கருணாக்கா போஷன் கருத்திகே, பகவானுடைய வீண கருணை இருக்கு இல்லையா, அது போஷன் கருத்திகே, அது அழிஞ்சு போயிடணுமா. உஸ்கே சப்தார் முக்கு ஹோஜாயே. ஓகே, அவங்களுடைய ஒவ்வொரு தார நட்சத்திரம் இருக்குல்ல அது எல்லாமே முக்கு ஜோ ஹோஜாயே, உடஞ்சி போயிடணுமா. சாந்தி தண்டு டூட் ஜாயே, சாந்தினா அமைதி இருக்கு இல்லையா, அமைதின்றது உடஞ்சி போயிடணுமா, இல்லாமல் போயிடணுமா. டூட்னா உடஞ்சி போயிடுது. பகவான்கா குரோத ஆஜாயே, இறைவனுக்கே கோவம் வரணுமா. அவர் உன்கா சின்ஹான்சன் ஹில்னே லகே, அவருடைய சின்ஹான்சன் ஆட்டம் கண்டணுமா. ஹில்னேனா ஆட்டம் காண்றது. ஓகேவா, பகவானுக்கே கோவம் வந்துடணுமா, அவருடைய சின்ஹான்சமே ஆட்டம் கண்டணுமா. உன்கே சான்சேன் கரம். ஓகே, அவருடைய சான்ஸ் மூச்சு காட்டுவது சூடாகிடணுமா, கரமாக ஆகிடணுமா. ஓகே, லம்பி ஹோஜாய், என்ன கரமாக ஆகினது மட்டும் இல்லைனா நீளமாக ஆயிடணும், பெருமூச்சு விடுவோம் இல்லையா கோவத்தில், அந்த மாதிரி ஆயிடணும். சன்சார்மே ஃபைலின், அந்த சூடான நீளமான மூச்சு காத்து சன்சார்மே ஃபைலின், உலகம் இருக்கு இல்லையா உலகத்து மேலே பரவணுமா. மகாநாஷ்கி ஆண்கின் குல்ஜாயின், மகாநாஷத்துடைய கண்கள் குல்ஜாயின் திறக்கப்படணுமா, மகாநாஷம் பேரழிவோட கண்கள் திறக்கப்படணுமா. பிரளயம் ஆஜாயின், பிரளயம் வரணுமா. உஸ்மே சபு குச் நஷ்டு ஹோஜாய், அதில் எல்லாமே அழிஞ்சு போயிடணுமா.
ताकि सो दैट यह संसार पूरी तरह बदल जाए, அப்போ தான் இந்த உலகம் வந்து பூரி தர ஃபுல்லாகவே பதல் ஜாயே மாறும். ஓகேவா அப்படின்னு சொல்கிறார். அதான் என்ன சொல்லிருக்காருன்னா, ரூல்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் ரூல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை உடைக்கணுமா. ஓகேவா, பகவான் கிட்டன்னு கருணைன்றதே உடச்சி போகணுமா, சாந்தி உடஞ்சி போகணுமா, இறைவனுக்கு கோவம் வரணுமா, அவனோட சின்ஹான்சமே ஆட்டம் கண்டணுமா, அவனுடைய மூச்சு காற்று ரொம்ப சூடாகவும் நீளமாகவும் இந்த உலகத்துக்கு மேலே பரவணுமா, ஸோ பெரிய அழிவு ஏற்படணுமா, பிரளயம் வரணுமா, அந்த பிரளயத்தில் எல்லாம் அழிஞ்சு போகுமா, அப்போ தான் வந்து இந்த உலகம் மாறும் அப்படின்றாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதரியதான் இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்துச்சுன்னா இது வந்து வீர் பூஜா. ஓகேவா, வீர் பூஜாலேருந்து எடுத்திருக்காங்க. வீர் பூஜா இது எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாக்கன் லால் சத்துர்வதி எழுதியிருக்காரு. கவி தேசக்கி சேவக்கோ வீர் மான்தே, ஸோ தேசத்துடைய சேவகர்கள் தான் வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. உஸ்கி பூஜா கர்னா அப்படின்னா தர்ம மான்தே, அவங்களுக்கு பூஜை பண்ணுறத நம்மளுடைய தர்மமாக பார்க்குறாரு. இசி பாவிக்கோ பிரகட் கர்னேக்கிலே, இந்த எமோஷனை வெளிப்படுத்துக்கிறதுக்காக தான் என் பங்குதியோ எழுத்தே இந்த பேசேஜை எழுதியிருக்காரு. கவி மாக்கல்லால் வீர் புருஷுக்கே கவுத்தே, ஸோ வீர புருஷர்கள் இருக்காங்களா, சோல்ஜர்ஸ் இருக்காருல, அவங்க கிட்ட சொல்கிறாங்க ஹிமாலய பகட் ஆகே ஆகே ஆயேகா, ஹிமாலய மலை இருக்கு இல்லையா, ஆகே ஆயேகா முன்னோக்கி வரும். வஹு துமாரி பேரன்கோ கோயேகா, அது உன்னுடைய கால்களை தோயேகா கழுவும். சமுத்திரபி துமாரி பேர் தோயேங்கி, சமுத்திரம் இருக்கு இல்லையா கடல், அதுவும் உன்னோட கால்களை கழுவும். இஸ்கே பதிலுமே அதுக்கு பிறகு அதுக்கு பதிலாக தும்கோ தேசக்கே ரக்ஷண கர்னேகா, ஸோ நீ வந்து தேசத்தை பார்க்கக்கூடிய வேலையை சவுன்பா ஜாயேகா ஒப்படைக்கும். ஓகேவா. தும் வகு கர்ம ஸ்வீகார் கரோ, நீ அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கோ. தும் வகு கர்ம, நீ அந்த வேலையை ஸ்வீகார் கரோ அக்செப்ட் பண்ணிக்கோ. துமாரே ஆனேசே, நீ வரது மூலமாக பாரத் கா ஜீவன், இந்தியாவுடைய ஜீவன் நயா பனேகா புதுசாக மாறும். ஓகேவா. ஆகே அவன் முன்னோக்கி வா, குன்கார் கரோ அதாவது முழங்கு அப்படின்னு அர்த்தம், கட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இதில் என்ன சொல்லிருப்பாருன்னா, ஹிமாலய மலையே உன்கிட்ட வரும், காலை கழுவும், கடல்களும் உன் காலை கழுவும், அதுக்கு பதிலாக நீ தேசத்தை டேக் கேர் பண்ணிக்கிற வேலையை உனக்கு ஒப்படைக்கும், நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ முன்னோக்கி வந்து ஜீவனை புதுசாக வாழ்க்கை, இந்தியாவுடைய ஜீவனை புதுசாக மாற்று, முன்னோக்கி வாழ்றாங்க. ஸோ தேசக்கு ரக்ஷண கர்னே வாலா வீருக்கு சம்மான் கா பாத்திரம் ஹோத்தாகே, சம்மான்னா ரெஸ்பெக்டுக்கான பாத்திரம், மதிப்பிற்குரிய பாத்திரமா. கவி ஹர் பாரதிவாஷிக்கோ, ஹர் பாரதிவாஷினா ஒவ்வொரு இந்தியரையும் வைசாகி வீர் தேக்தா சாகுத்தே, அந்த மாதிரி ஒரு வீரனை தான் பார்க்க நினைக்கிறார். ஓகேவா. கியா தூஹின்றது இது பார்த்தீங்கன்னா சமதர்ஷி பகவான் அந்த கவிதையிலேருந்து எழுதியிருக்காரு. இதையும் மாக்கன்லால் சத்துர்வதி தான் எழுதுறாரு. லோக் ஜின்கோ பகவான் மான்தே, மக்கள் வந்து யாரெல்லாம் கடவுளாக பார்க்குறாருங்கோ, உன்சே கவி உப்ரசன் அது வந்து அப்ரசன்னா அகேன்ஸ்ட் பண்ணுறாரு, எதிர்க்கிறார். யார் வந்து கடவுளாக பார்க்குறாங்களோ அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கார். அப்படி இஸ் பாவுக்கோ இந்த கவிதைகளை இந்த இமோஷன் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. கவி பகவான் சே கவிதை கடவுள்கிட்ட சொல்கிறாரு, தும் பத்தித் और அபாகோ உனக்கு ரக்ஷக் நஹி ஹோ. பத்தித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தோல்வி விட்டு போயிருக்காங்க இல்லையா, தோற்று போனவங்களுக்கும், அபாகோன்னா இன்னோசன்ட் பீப்புளுக்கும் ரக்ஷக் நஹி ஹோ டேக் கேர் பண்ண மாட்டேற. எது ஐசியா ஹோத்தா, சப்போஸ் நீ பண்ணியிருந்தனா வே கஷ்ட நஹி போக்தே, அவங்க கஷ்டங்களை நஹி போக்தே அனுபவிக்க மாட்டாங்க. தும் சஹி நியாய் கர்னேவாலா ராஜா பி நஹி ஹோ, நீ சஹி நியாயத்துக்கு சரியான நியாயத்தை கொடுக்கக்கூடிய ராஜா பி நஹி ஹோ, ராஜா கூட இல்லை. எதே ஐசா ஹோத்தா, நீ அப்படி இருந்தனா तो தென் அநியாயி ஆனந்தமய ஜீவன் நஹி பித்தாது, அநியாயம் இருக்காங்களா, அநியாயம் பண்ணுறவங்க ஆனந்தமய ஜீவன் ஹாப்பியான லைஃப்பை நஹி பித்தாத்தே கழிக்க மாட்டாங்க. தும் லஜ்ஜா கே பினா, நீ வந்து வெக்கமே இல்லாமல், லஜ்ஜானா வெக்கமே இல்லாமல் நியாய தண்டனை கியூன் பக்கட் குயேகே, நியாயத்துக்கு தண்டனை கொடுக்குற, நியாய தண்டனம் நியாயமான தண்டனைன்னு சொல்லி ஏன் கொடுக்குற. यदि சப்போஸ் यही तुम्हारे लक्षण हो, நீ இதுதான் உன்னோட லட்சணம்னா, தும் மேரா மாதவ் நஹி ஹோ, நீ என்னோட கடவுளே கிடையாது. தும் மேரா மாதவ், நீ என்னோட கடவுளாக இருக்க முடியாது. கியோங்கி மேரா மாதவ், ஏன்னா என்னுடைய கடவுள், அதாவது என்னுடைய மாதவன் கீரே ஹுய மனுஷனுக்கோ, அதாவது கீழே விழக்கூடிய மனுஷனுக்கு உட்டானே கேள்வி எழுந்திருக்கிறதுக்காக உங்களே தேனைவாளே விரல்களை கொடுக்குவேன். அதாவது வந்து நீ இந்த மாதிரிலாம் ஒரு பர்சனாக இருந்தனா நீ என்னுடைய மாதவன் கிடையாது, ஏன் இறைவன் கிடையாது. ஏன்னா ஏன் இறைவன் விழறவங்களுக்கு கை கொடுக்குறவன் அப்படின்றாங்க. கவி कहना चाहते हैं, கவி என்ன சொல்கிறாருன்னா, லோகோன்கோ சமதர்ஷி பகவான் நஹி சாஹியே, சமதர்ஷினா பாரபட்சம் பார்க்குற கடவுள் வேணாம். திருஷ்டோன்கோ நிகர और துஷ்டோன் அப்படின்னா கெட்டவங்களை வந்து அழிச்சு, சிஷ்டோன்கோ பரிபாலன் கர்னேவாலா பகவான் சாஹியே, நல்லவர்களை வாழ வைக்கக்கூடிய கடவுள் தான் வேணும். வகு மாதவ் ஹீ ஹே, அவன் தான் கடவுள்னு சொல்கிறாங்க. இது காளி தூண் வருதா, இந்த மாதிரி வந்தால்
கைதி और कोकिला இது எழுதுறோம். அதே மாக்கன்லால் சத்துர்வதி. ஸோ பாரத் கே ஆசாதி கேலியே லடுக்க கவி ஜெயில் கயே. ஸோ இந்தியாவுடைய ஃப்ரீடம்காக சண்டை போட்டு கவி ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயில் கே பாஸ் கே பகீச்சே சே ராத், ஜெயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டனில் நைட் டைமு கோயல் கானே லகி, கோயல் வந்து பாடிட்டுருக்கு. தப்பு கவினே உஸ் கோயல் கே சாத், ஸோ அப்போ வந்து கவி வந்து அந்த கோயில் இருக்குல்ல அது கூட அப்பனே துல்னா கற்கே தேக்கா, அப்பனே துல்னானா தன்னை கம்பேர் பண்ணி பார்த்தார், அந்த கோயிலையும் தன்னையும் கம்பேர் பண்ணி பார்க்குறார். यह कविता बन गई, இந்த கவிதை அப்புறம் உருவாச்சு. கவி கோயில் சே கவிதை हैं, கவி கோயில் கிட்ட சொல்கிறாரு, तुम काली हो, நீ கருப்பு, रात भी काली हो, நைட்டும் கருப்பு, यह अंग्रेजी शासन काला है, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் கருப்பு, इसलिए सब कुछ काला नजर आता है. ஸோ எல்லாமே எனக்கு கருப்பாக தான் தெரியுது. லஹர் பி காலி ஹே, வேவ்ஸ் இருக்குல்ல அதுவும் கருப்பு, மேரே கல்பனா பி காலி ஹே, என் கற்பனையும் கருப்பு, மேரே கோட்ரி பி காலி ஹே, என்னுடைய இந்த ரூம் இருக்குல்ல ஜெயில் ரூமு, கோட்ரினா இந்த ஜெயில் ரூம் அதுவும் கருப்பு, மேரே தொப்பே பி காலி ஹே, தொப்பியும் கருப்பு, தாலாப் மே கிளே, ஸோ தாலாப் அந்த குளம் கொட்டையில் மலரக்கூடிய கமல் இருக்கு இல்லையா தாமரை அதுவும் காலே ஹே, மேரே ஹாத் பேர் உன்கோ போந்தனே வாலி ஏ ஜஞ்சீரோன் பி காலி ஹே, என்னோட கை கால்களில் பாந்தனே வாலி கட்டப்பட்ட ஏ ஜஞ்சீரேன் இந்த சங்கிலி கூட காலி ஹே கருப்பு தான். ஹே சஹேலி, ஹே ஃப்ரெண்ட், யஹா சான்பு கே பராபர் பஹ்ரா தே ரஹி ஹே, அதாவது வந்து இங்கே வந்து பாம்பு மாதிரி ஒரு விஷத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஜப் வே மேரா நாம் லேக்கர் புகார்த்தே ஹே, அப்போது என்னுடைய பேரை எடுத்துகிட்டு கூப்பிடுறாங்க. ஓகேவா, ஜப் மேரா நாம் என்னுடைய பேரை எடுத்து புகார்த்தே ஹே கூப்பிடுறாங்க. தப் மே ஹூ கஹுதா ஹூ, நான் வந்து என் பேரை ஹூ ஹூ அப்படின்னு சொல்கிறேன். இஸ் பர் பி முஜே கலியான் தேத்தே ஹே, இப்படி தான் எனக்கு வந்து கலியான் தேத்தே ஹே, எனக்கு வந்து அவதூறு கொடுக்குறாங்க. ஓகேவா, பந்தியோன் சச்முச் பாவபூர்வன் ஹே, எமோஷன் மிக்கது. ஐசே கவிதா என் படுக்கர் வந்து தேசவாசி இருக்காங்களே, இந்த மாதிரி கவிதைகளை படிச்சுட்டு தேசவாசி அங்கிரேசிக்கே கிலாஃப், அதாவது இங்கிலீஷ் கவர்மெண்ட்க்கு எதிராக லட்னே லகே சண்டை போட்டாங்க. பாரத் ஆசாத் ஹுவா, இந்தியா வந்து ஃப்ரீடம் பெற்றுச்சு. ஸோ இந்த இஆர்சி மட்டும் நீங்கள் படிச்சுட்டிங்கனாலே ரோமன் நம்பர் 3ல் இருக்கக்கூடிய எஸ்ஏஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம் 15 மார்க்குக்கு. ஓகேவா, அதே மாதிரி இதில் மட்டும் உங்களுக்கு ஒரு 8 மார்க்குக்கு கொஷினும் வந்துடும்.